பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த இளம்பெண் காமாட்சியின் உடல் உடுமலையில் உள்ள பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது இறுதி சடங்கு நிகழ்வுகள் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண்குமார். அருண், வணக்கம். கள விவரங்களை பதிவு பண்ணலாம் அருண். வணக்கம். பெங்களூரு RCB அணி கொண்டாட்டத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த உடுமலை சார்ந்த இளம்பெண் காமாட்சி உடலுக்கு பலரும் தற்பொழுது நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பெங்களூருவில் RCB அணி வெற்றி கொண்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தனர். இதில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த மையவாடியில் வித்யாலயா என்ற கல்வி நிறுவனத்தை நடத்தி வருவர் மூர்த்தி. இவரது மகள் காமாட்சி தேவி பெங்களூரில் உள்ள அமேசான் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடந்த RCB வெற்றி கொண்டாட்டத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். இன்று மதியம் அவரது உடலானது மையவாடியில் உள்ள விவேகானந்தா வித்யாலயா பள்ளிக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டு அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். மேலும் திரைப்பட நடிகர் தாமு, உள்ளாட்சி MP ஈஸ்வரமூர்த்தி, உடுமலை MLA ராதாகிருஷ்ணன், மடத்துக்குளம் MLA மகேந்திரன் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தற்பொழுது காமாட்சியின் உடலுக்கு இறுதிச் சடங்கானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து உடுமலையில் உள்ள மின் மயானத்தில் உடலானது தகனம் செய்யப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.